Hi Chillakutties, welcome back to Star Arts Tamil channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி ஒரு பாட்டில் ஆர்ட் தான் வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாட்டில் வந்து எப்படியுமே ரோட்டோரமாக வந்து கிடக்கும் இல்லையா, அது வந்து எனக்கு வந்து கிடச்சிது. அதை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் ஒரு ஆர்ட் வந்து பண்ண போகிறோம். பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம். இப்போ இந்த பாட்டிலில் வந்து நான் க்ளூகனை வச்சு நான் டிசைன் வந்து போட்டுக்கிறேன். நம்ம ஹார்ட் பூ வந்து வரைவோம் இல்லையா, அந்த ஹார்ட் பூவை அப்படியே இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து நான் வரைஞ்சிக்க போகிறேன். பக்கத்துலேயே வந்து நெருக்கமாக இருக்கிற மாதிரி வந்து வரைஞ்சிக்கிறேன். நடுவில் வந்து சின்ன சின்ன இலை அந்த மாதிரி எப்படி வேணால் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக ஹார்ட் ஷேப் கூட போட்டுக்கலாம், இல்லை ஃபுல்லாக வந்து ரவுண்ட் ஷேப் மாதிரி போட்டாலும் போட்டுக்கலாம். டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணால் வந்து போட்டுக்கலாம். இந்த ஆர்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ஆனால் ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒன் சைடு ஃபுல்லாக வந்து நான் போட்டுட்டேன். நம்ம ஃப்ளவர் வரைகிறது வந்து நெருக்கமாக வந்து வரைஞ்சிக்கணும், கேப் விடாமல். அப்போ தான் வந்து பார்க்கவே வந்து அழகாக இருக்கும். நம்ம கொஞ்சம் தள்ளி வரைஞ்சோம் அப்படின்னா பாட்டில் வந்து எம்டியாக தெரியும் இல்லையா, இதில் வந்து கலர் கொடுக்கும்போது நமக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து கிட்ட எல்லாமே நெருக்கமாக ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரியே வந்து ஃப்ளவர் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த ஃப்ளவர் இந்த டிசைன் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் வந்து டிசைன் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த ஃப்ளவர் டிசைன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் வேண்டாம் அப்படின்னா குட்டியாக ரவுண்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து போட்டு விட்டாலும் அதுவுமே பார்க்க வந்து அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து டிசைன் வந்து போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, நம்ம கிளாஸ் கலர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். நம்மளுடைய கிராஃப்டிங்ஸ் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த திங்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி கிளாஸ் கலர் வந்து பாட்டில் ஆர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த பெயிண்ட் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கிளாஸ் கலர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் வந்து தண்ணி கலந்து நீங்கள் வந்து அந்த ஷேடாக மட்டும் தெரிகிற மாதிரி பண்ணலாம். இல்லைனா வந்து வாட்டர் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பாட்டில் ஆர்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் ஆர்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அங்கங்கே வேறு கலர் கொடுக்கும்போது உள்ளே லைட் செட் பண்ணுவோம். லைட் செட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுமே வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் எங்கெங்கே கொடுத்தா பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எல்லா கலருமே வந்து யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து 6 கலர் கூட வந்து விற்கிது. நீங்கள் அதை கூட வாங்கி வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட்டர் கலர் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம். உங்கள்கிட்ட என்ன பெயிண்ட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து குட்டி பூவாக வந்து வரைஞ்சிருந்தேன். இதுவே நீங்கள் பெருசாக வந்து வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் பெரிய பாட்டிலாக இருக்குன்னா நீங்கள் பெருசாக வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு குட்டி பாட்டில் தான், அதனால நான் வந்து குட்டியாகவே வந்து வரைஞ்சிருக்கேன். நம்ம ஏன் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணோன்னா, இந்த மாதிரி பெயிண்ட் வந்து உள்ளே வைக்கும்போது அது வந்து வெளியே வராமல் இருக்கும். அதுக்காக தான் நான் க்ளூகன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒன் சைடு ஃபுல்லாக வந்து நம்ம கலர் கொடுத்துட்டோம். இது கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து கலர் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு பக்கம் நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் வந்து நான் ஃபேன் காற்றுல வந்து வச்சுருந்தேன். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர்லாம் வந்து கீழே வந்து விழாது. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு கலரும் வந்து ஒன்றோட கூட வந்து சேர்ந்துரும். அப்போ வந்து நமக்கு பார்க்கவே நீட்டாக இருக்காது. அதனால் ஒன் சைடு வந்து காஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சைடு வந்து நீங்கள் கலர் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருங்க. நம்ம அந்த பக்கம் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரியே இங்கே வந்து கொடுக்க போகிறோம். நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணதுனால அவ்வளோ சீக்கிரம் அந்த கலர் வந்து உள்ளேருந்து வெளியே வராது. நம்ம சாய்ச்சினா தான் வந்து கொஞ்சம் லீக் ஆகும். அதனால் நம்ம காய வச்சுட்டு இன்னொரு பக்கம் பண்ணும்போது நமக்கு வந்து நீட்டாக வந்து கிடைக்கும். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் காய வச்சுட்டு வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம 2 பக்கமே வந்து நல்லா காய வச்சு வந்து எடுத்தாச்சு. நம்ம பாட்டில் ஆர்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி. இப்போ இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பாட்டில் லைட் இருக்கும் இல்லையா, இந்த லைட்டோட விலை வந்து 40 ரூபான்னு வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம். இந்த லைட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது ஒன்று வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய பாட்டில் ஆர்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே வந்து லைட் செட் பண்ணும்போது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு லைட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த லைட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட் வச்சு நம்ம செட் பண்ணுற எல்லா கிராஃப்ட்டுக்கும் பாட்டில் ஆர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த லைட்டை அப்படியே வந்து நான் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அது உள்ளே வந்து விடுறதுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நம்ம உள்ளே வந்து வச்சுட்டு அந்த கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே தான் வந்து லைட் ஆன் சுவிட்ச் வந்து இருக்கும். அதை அப்படியே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் வந்து கிளியராக தெரியல. நான் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன்.
பார்க்கவே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம கலர் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதெல்லாம் சூப்பராக வந்து வெளியே தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் நைட் லேம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.